படி 12. இணக்கம் மீட்டெடுக்கப்பட்டது. பிடியன் மற்றும் இவானிகாவின் சாகாவின் இறுதிப் போட்டியில் எல்டோரியா மறதியின் விளிம்பில் நின்றார், ஏனெனில் பண்டைய சக்தி அதன் பாதையில் உள்ள அனைத்தையும் நுகரும் நாயகனும் நாயகியும். எண்ணற்ற சோதனைகளின் மூலம் சோதித்து சுத்திகரிக்கப்பட்ட அவர்களது காதல் இறுதி சவாலை எதிர்கொண்டது. பிடியனும் இவானிகாவும் தீய சக்தியை எதிர்கொண்டபோது அவர்களின் பின்னிப்பிணைந்த விதிகளின் உண்மையான ஆழம் வெளிப்பட்டது. கடந்த காலத்தில் இருந்து கற்றுக்கொண்ட பாடங்களை ஒன்றிணைத்து ஹீரோக்கள் எல்டோரியாவிற்குள்ளேயே அதிகாரத்தின் நீர்த்தேக்கத்தை தட்டினர், ஆக்கிரமிப்பு இருளை துளைத்த ஒளியின் கலங்கரை விளக்கத்தை உருவாக்கினர். சிம்போனியின் கிரெஷன் டோவாக செயல்பட்டது, அங்கு தியாகங்கள் செய்யப்பட்டன, விதிகள் மீண்டும் எழுதப்பட்டன. மாவீரர்களின் துணிச்சலால் ஈர்க்கப்பட்ட நகர மக்கள் இறுதிப் போருக்கு தங்கள் வலிமையை கொடுத்தனர், பண்டைய படைக்கு எதிராக அலைகளை திருப்பினர். அதைத் தொடர்ந்து எல்டோரியா நிழலில் இருந்து வெளிவந்து புதுப்பிக்கப்பட்ட வெளிச்சத்தில் குளித்தார். பிடியன் மற்றும் இவானி காவின் மரபு அன்பு, தியாகம் மற்றும் ஒருவரின் விதியை வடிவமைக்கும் திறன் ஆகியவற்றின் நீடித்த சக்திக்கு ஒரு உயிருள்ள சான்றாக மாறியது. ஹீரோக்கள் தாங்கள் சேமித்த நகரத்தை மீண்டும் ஒருமுறை உற்று பார்த்தபோது அவர்களின் திரிக்கப்பட்ட விதியின் மூடியது, நித்திய நல்லிணக்கத்தின் பாரம்பரியத்தை விட்டுச் சென்றது மற்றும் எல்லாவற்றிலும் காதல் வெற்றி பெறும் எதிர்காலத்தின் வாக்குறுதியை விட்டுச் சென்றது. படி 13. எவர்லாஸ்டிங் செரினிட்டி. பழங்கால படை அழிக்கப்பட்டு எல்டோரியா அமைதியான நல்லிணக்க நிலைக்கு திரும்பியதுடன் பிடியனும் இவானிகாவும் ஒரு புதிய தொடக்கத்தின் சரிவில் நின்று கொண்டிருந்தனர். ஒரு எபிலோக் என விரிவடைந்தது. உச்சக்கட்ட போருக்கு பிறகு ஹீரோக்களின் வாழ்க்கையை பற்றிய ஒரு பார்வையை வழங்குகிறது. புயலை தொடர்ந்து வந்த அமைதியில் பிடியனும் இவானிகாவும் இனி விதியின் திருப்பங்களுடன் இணைக்கப்படாத வாழ்க்கையின் எளிய மகிழ்ச்சியை தழுவினர். எல்டோரியா இப்போது அமைதியின் கலங்கரை விளக்கமாக அவர்களின் கண்காணிப்பு கண்களின் கீழ் செழித்து வளர்ந்தது, மற்றும் நகர மக்கள் நீண்ட காலமாக அவர்களை தவிர்த்துவிட்ட அமைதியில் மகிழ்ச்சியடைந்தனர். எபிலோக் நீடித்த அன்பின் நாடாவாக விரிவடைந்தது, அங்கு பிடியனும் இவானிகாவும் வடுக்கள் இருந்தாலும் நெகிழ்ச்சியுடன் தங்கள் திரிக்கப்பட்ட விதியின் நிழல்களிலிருந்து விடுபட்ட எதிர்காலத்தை உருவாக்கினர். எல்டோரியா அதன் ஹீரோக்களுக்கு என்றென்றும் நன்றியுள்ளவராக தொடர்ந்து செழித்து வளர்ந்தார், மேலும் பிடியன் மற்றும் இவானிகாவின் மரபு நகரத்தின் நாட்டுப்புற கதைகளின் ஒரு நேசத்துக்குரிய பகுதியாக மாறியது. முறுக்கப்பட்ட விதிகளை எதிர்கொண்டாலும் மனித ஆவி மேலோங்க முடியும் என்பதை நினைவூட்டுகிறது. எல்டோரியாவின் மீது சூரியன் மறையும் போது அதை ஒரு சூடான பிரகாசத்தில் குளிப்பாட்டியது. நிரந்தர அமைதியின் வாக்குறு தீயை கிசுகிசுத்தது. பிடியன் மற்றும் இவானிகாவின் காவிய கதை பற்றிய புத்தகத்தை மூடிவிட்டு புதிய கதைகள் நகரத்தின் வளமான திரைச்சீலையில் வெளிவர கதவை திறந்து வைத்தது. படி 14. எதிர்பாராத கணக்கீடு. எதிர்பாராத திருப்பத்தில் எல்டோரியாவில் அமைதி ஒரு புதிய அச்சுறுத்தலை எதிர்கொண்டது. நீண்ட காலமாக மறக்கப்பட்ட ஒரு சக்தி. பண்டைய எதிரியின் எஞ்சிய எதிரொலிகள் மேற்பரப்பிற்கு அடியில் கிளறி ஹீரோக்களின் கடினமாக வென்ற அமைதியை அவிழ்க்க அச்சுறுத்தியது. பிடியனும் இவானிகாவும் தங்களின் புதிய அமைதியில் குடியேறினர், தங்களை மீண்டும் ஒருமுறை மர்மங்களின் வலைக்குள் இழுத்து கொண்டனர். எதிர்பாராத கணக்கீடாக விரிவடை இருந்தது. அங்கு ஹீரோக்கள் இப்போது எல்டோரியாவின் பாதுகாவலர்களாக இருப்பவர்கள், தங்கள் திரிக்கப்பட்ட விதியின் மூடத்தை மீறிய ஒரு தீங்கான இருப்பின் மறுமலர்ச்சியுடன் போராடினர். நிழல்கள் ஊருக்குள் திரும்பி செல்லும் போது பிடியனும் இவானிகாவும் ஒரு சங்கடத்தை எதிர்கொண்டனர். கடந்த காலத்தின் எச்சங்களை எதிர்கொள்வது அல்லது அவர்கள் அடைய கடினமாக போராடிய மென்மையான நல்லிணக்கத்தை அவிழ்க்கும் அபாயம் உள்ளது. எதிர்பாராத திருப்பத்தால் தயங்காத ஹீரோக்கள் தங்கள் பயணத்தில் ஒரு புதிய தயாராக்கினர், அங்கு எல்டோரியாவின் வரலாற்றின் எதிரொலிகள் முற்றிலுமாக மங்க மறுத்தன. படி 15. போர்ஜ்டு ரிசர்ஜென்ஸ். எல்டோரியாவில் எதிர்பாராத கணக்கீடு, பின்னடைவு மற்றும் புதுப்பித்தலின் கதையாக விரிவடைந்தது. பிடியனும் இவானிகாவும் நிழல்களின் மறுமலர்ச்சியை எதிர்கொண்டு நீடித்து வரும் தீமையின் மூலத்தை கண்டறியும் முயற்சியில் இறங்கினார்கள். இந்த பெயரிடப்படாத பிரதேசங்களுக்குள் நுழைந்தது. மறக்கப்பட்ட பகுதிகள் மற்றும் நகரத்தின் தலைவிதியுடன் ஹீரோக்களை பிணைக்கும் பண்டைய தீர்க்கதரி சனங்களை வெளிப்படுத்தியது. எல்டோரியா மீண்டும் ஒருமுறை நிச்சயமற்ற நிலைக்கு தள்ளப்பட்டு பிடியனையும் இவானிகாவையும் நம்பிக்கையின் கலங்கரை விளக்கங்களாக பார்த்தார். தொடர்ச்சியான திருப்பங்கள் மற்றும் திருப்பங்களில் ஹீரோக்கள் தீங்கிழைக்கும் சக்தியின் எச்சங்களை எதிர்கொண்டனர். போலியான மறுமலர்ச்சியின் தொடர்கதையாக மாறியது. அங்கு பிடியனும் இவானிகாவும் தங்கள் கடந்த காலத்தின் படிப்பினை களுடன் ஆயுதம் ஏந்தியதால் அவர்களை முடிவில்லாத விதியின் சுழற்சியில் பிணைத்த சங்கிலிகளை உடைக்க முயன்றனர். எல்டோரியா அதன் வரலாற்றின் நிழல்களை பிடிக்கும்போது
ஹீரோக்கள் நெகிழ்ச்சியுடன் நின்று தங்கள் கதையின் முடிவை மீண்டும் எழுத தயாராக இருந்தனர். மேலும் அவர்களை துன்புறுத்திய முறுக்கப்பட்ட விதி இறுதியாக தீர்வை கண்டறிவதை உறுதி செய்தது. படி 16. கணக்கிடுதல் நிழல்கள். எல்தோரி யாவின் மீள் எழுச்சியுற்ற சவால்களின் இதயத்தில் பிடியனும் இவானிகாவும் அந்த நிழல்கள் பழங்கால தீமையை மட்டுமல்ல, மறந்துபோன உண்மைகளின் துண்டுகளையும் உள்ளடக்கியிருப்பதை கண்டுபிடித்தனர். ஹீரோக்கள் தங்கள் தேடலில் உறுதியுடன் தங்கள் இருப்பின் துணியை அவிழ்க்கும் வெளிப்பாடுகளை எதிர்கொண்டனர். கணக்கீடு வெளிவருகையில் எல்தோரியா ஹீரோக்களுக்கும் எழுச்சி பெறும் நிழல்களுக்கும் இடையிலான போர்க்களமாக மாறியது. பிடியனும் இவானிகாவும் தங்கள் கடந்த காலத்தின் சிக்கல்களால் சோதிக்கப்பட்டனர். மாயைகள் மற்றும் அரை உண்மைகளின் ஒரு பிரமை வழியாக பயணித்தனர். அவர்களை பிணைத்த நீடித்த உறவுகளை துண்டிப்பதற்கான திறவுகோலை தேடினர். இந்த ஹீரோக்களின் தொடர்பின் ஆழத்தை ஆராய்ந்தது. எல்தோரியா மீது அதன் நிழலை தொடர்ந்து வீசிய முறுக்கப்பட்ட விதியின் தோற்றத்தை ஆராய்ந்தது. பிடியனும் இவானிகாவும் தங்கள் வரலாற்றின் ஆட்கொள்ளும் எதிரொலிகளை எதிர்கொண்டதால் அவர்களின் பயணத்தில் ஒரு முக்கிய மாறியது. விதியின் சுழற்சியை உடைத்துவிடும் அல்லது எல்தோரியாவை நித்திய அந்தியில் மூழ்கடிக்கும் கணக்கீடு. படி 17. மீண்டும் வெளிப்பட்டது. பிடியன் மற்றும் இவானிகாவின் கதையின் இறுதி அத்தியாயத்தில் எல்தோரியா ஒரு முக்கிய புள்ளியை அடைந்தார். ஹீரோக்களின் விதிகளுடன் பின்னி பிணைந்த மறுமலர்ச்சி நிழல்கள் காலத்தையும் இடத்தையும் கடந்த ஒரு உண்மையை வெளிப்படுத்தின. பிடியனும் இவானிகாவும் தளராத உறுதியால் உந்தப்பட்டு நிழல்களின் இதயத்திற்குள் நுழைந்தனர். வெளிப்படுத்தல் களின் நாடாவாக வெளிப்பட்டது. அங்கு ஹீரோக்கள் தங்கள் இருப்பின் சாராம்சத்தை எதிர்கொண்டனர். எல்தோரியா விளிம்பில் தத்தளித்து வாழ்நாள் முழுவதும் நீடித்த ஒரு போரின் முடிவுக்காக காத்திருந்தார். ஹீரோக்கள் இறுதி கணக்கை எதிர்கொண்டதால் நகரத்தின் தலைவிதி சமநிலையில் தொங்கியது. விதியின் முக்கிய இடமாக மாறியது. அங்கு பிடியனும் இவானிகாவும் தங்கள் பின்னி பிணைந்த வாழ்க்கையை வரையறுக்கும் தேர்வுகளுடன் போராடினர். மறுமலர்ச்சியடைந்த நிழல்கள் நித்திய விடுதலை அல்லது மீட்பை மீறும் இருளுக்குள் இறங்குவதாக உறுதியளித்தன. பல தலைமுறைகளாக எல்தோரியாவை வாட்டி வதைத்து வந்த ஒரு திரிக்கப்பட்ட விதியின் உச்சக்கட்டத்திற்கு மேடை அமைக்கப்பட்டது. படி 18. நித்திய அதிர்வு. பிடியன் மற்றும் இவானிகாவின் கதையின் திடுக்கிடும் முடிவில் மீண்டும் எழும் நிழல்கள் அவற்றின் உச்சத்தை எட்டின. எல்தோரியா ஒரு பிரபஞ்ச கணக்கீட்டில் சிக்கினார். ஹீரோக்கள் தங்கள் திரிக்கப்பட்ட விதியின் உச்சத்தை எதிர்கொள்வதை கண்டார். பிடியனும் இவானிகாவும் புதிய நுண்ணறிவுகளால் வழிநடத்தப்பட்டு நிழல்களின் மூலத்தை எதிர்கொண்டனர். எல்தோரியாவின் ஆன்மாவுடன் பின்னி பிணைந்த ஒரு ஆதி சக்தி. ஹீரோக்கள் தங்கள் பின்னி பிணைந்த விதிகளின் எடையுடன் போராடுகையில் நகரமே பண்டைய ஆற்றலுடன் துடித்தது. கடந்த தலைமுறைகளின் போராட்டங்கள் மற்றும் வெற்றிகளை எதிரொலித்தது. ஒரு காஸ்மிக் பாலேவாக வெளிப்பட்டது. அங்கு ஹீரோக்கள் இருப்பு மண்டலங்கள் வழியாக சென்றனர். ஒவ்வொரு அடியும் அவர்களின் பயணத்தின் எதிரொலிகளுடன் எதிரொலித்தது. எல்தோரியாவின் விதி பிடியன் மற்றும் இவானிகாவுடன் சிக்கலான முறையில் இணைக்கப்பட்டுள்ளது. ஆபத்தான சமநிலையில் தொங்கியது. ஒரு உச்சக்கட்ட மோதலில் ஹீரோக்கள் நீண்ட காலமாக தங்களை கட்டியிழுப்பிய விதியின் தலைகளிலிருந்து விடுபட ஒரு பாதையை உருவாக்கினர். தியாகம் மற்றும் மீட்பின் சிம்பொனியாக மாறியது. இது எல்தோரியாவின் வரலாற்றில் எதிரொலிக்கும் ஒரு இறுதி கட்டமாக இருந்தது. பிரபஞ்ச இழைகள் ஒரு புதிய நாடாவாக தங்களை தாங்களே புதுப்பித்துக் கொண்டதால் பிடியனும் இவானிகாவும் மாற்றப்பட்ட விதியின் மையத்தில் நின்றனர். எல்தோரியா சாம்பலில் இருந்து மறுபிறவி கடந்த காலத்தின் நிழல்களிலிருந்து விடுபட்ட எதிர்காலத்தை தழுவினார். காவிய கதையை முடித்தது. நித்திய அதிர்வுக்கான வாக்குறுதியை விட்டுச் சென்றது. இது காலம், இடம் மற்றும் அன்பின் நீடித்த சக்தி ஆகியவற்றை கடந்த மரபு. படி 19. நித்தியத்தை வெளிப்படுத்துதல். பிரபஞ்ச எழுச்சிக்கு பிறகு எல்தோரியா ஒரு புதிய பிரகாசத்தில் குளிப்பதை கண்டார். வெளிப்படுத்தல்கள் மற்றும் தீர்மானங்களின் ஒரு திறந்தது. பிடியனும் இவானிகாவும் தங்கள் திரிக்கப்பட்ட விதியின் சோதனைகளை கடந்து நகரத்தில் ஒட்டிக்கொண்டிருக்கும் நீடித்த மர்மங்களை வெளிப்படுத்த முயன்றனர். ஹீரோக்கள் பின்விளைவுகளை ஆராய்ந்த போது எல்தோரியாவை ஒரு காலத்தில் அச்சுறுத்திய பண்டைய சக்தியின் எச்சங்களை அவர்கள் கண்டுபிடித்தனர். விடை தெரியாத கேள்விகள் மற்றும் சொல்லப்படாத கதைகள் தெருக்களில் எதிரொலித்தன. பிடியனும் இவானிகாவும் நகரத்தின் வரலாற்றில் நீடித்திருக்கும் ரகசியங்களை வெளிக்கொணரும் தேடலை தொடங்க தூண்டினர். எல்தோரியாவின் நித்திய அதிர்வலையின் பாதுகாவலர் களான ஹீரோக்கள் அவர்களை தவிர்க்கும் இறுதி புதிர்களை அவிழ்க்க அறியப்படாத பகுதிகளுக்குள் நுழைந்து இந்த அத்தியாயம் ஒரு ஆய்வின் நாடாவாக வெளிப்பட்டது. நகரம் எப்போதும் மாறிவிட்டது. பிடியன் மற்றும் இவானிகாவின் தேடலின் உச்சக்கட்டத்திற்காக காத்திருந்தது. இது எல்தோரியாவின் பாரம்பரியத்தை தலைமுறையாக வடிவமைக்கும். படி 20. நித்தியத்தின் எதிரொலிகள்.
பிடியனும் இவானிகாவும் எல்டோரியாவின் மறைந்திருக்கும் மர்மங்களை ஆழமாக ஆராய்ந்த போது அவர்களின் கதையின் இறுதிக்கட்டமாக வெளிப்பட்டது. ஹீரோக்கள் தங்கள் சொந்த பயணத்தின் எதிரொலிகளால் வழிநடத்தப்பட்டனர். நேரத்தையும் இடத்தையும் தாண்டிய ஒரு தேடலை தொடங்கினார்கள். எல்டோரியாவின் திரைச்சீலையில் நெய்யப்பட்ட ஒன்றோடொன்று இணைக்கப்பட்ட இழைகளை வெளிக்கொணர்ந்து ஒரு நீர்வீழ்ச்சியைப் போல வெளிப்பாடுகள் கொட்டின. இப்போது நகரத்தின் தலைவிதியின் புத்திசாலி தனமான பாதுகாவலர்களான பிடியனும் இவானிகாவும் இறுதி உண்மையை எதிர்கொண்டனர். அவர்களின் அன்பும் தியாகங்களும் எல்டோரியாவின் இதய துடிப்பாக மாறியது. ஒரு சினிமா கிளைமாக்ஸில் ஹீரோக்கள் பண்டைய சக்தியின் எச்சங்களை எதிர்கொண்டனர். ஒரு காலத்தில் நகரத்தை பற்றி கொண்ட திரிக்கப்பட்ட விதியின் கடைசி சின்னங்களை அம்பலப்படுத்தினர். பிடியனும் இவானிகாவும் கடந்த கால மற்றும் நிகழ்காலத்தின் இணைப்பில் நிற்பதால் எல்டோரியாவே நன்றியுடன் மூச்சு விடுவது போல் தோன்றியது. எல்டோரியாவின் மறுபிறப்பை கண்ட ஹீரோக்களுடன் முடிவடைந்தது. அன்பு, தியாகம் மற்றும் விதியின் கட்டுப்பாடுகளை மீறிய அடங்காத ஆவி ஆகியவற்றின் நித்திய அதிர்வு. பிடியன் மற்றும் இவானிகாவின் காவிய கதைக்கு திரை விழுந்ததால் அவர்களின் பயணத்தின் எதிரொலிகள் நித்தியம் முழுவதும் எதிரொலித்தது. எல்டோரியாவின் இருப்பின் சாரத்தில் ஒரு மரபு பொறிக்கப்பட்டது. படி 21. தொடர்ச்சியின் விஸ்பர்ஸ். எதிர்பாராத திருப்பத்தில் பிடியன் மற்றும் இவானிகாவின் காவிய கதையின் பின்ஸ்கிரிப்டாக விரிவடைந்தது எல்டோரியா. இப்போது புதுப்பிக்கப்பட்ட விதியின் பிரகாசத்தில் மூழ்கி ஒரு புதிய சவாலை எதிர்கொண்டார். விதியின் சுழற்சி தன்மையை அது சுட்டிக்காட்டியது. எல்டோரியாவின் பாதுகாவலர்களாக ஹீரோக்கள் தங்கள் பாத்திரங்களை ஏற்றுக்கொண்டதால் தொடர்ச்சியின் நுட்பமான கிசுகிசுக்கள் அழைக்கப்பட்டன. விதியின் திருப்பங்களுக்கு புதியதல்ல நகரம். மற்றொரு புதிரான விளிம்பில் தன்னை கண்டது. எப்போதும் விழிப்புடன் இருந்த பிடியனும் இவானிகாவும் மாற்றத்தின் நுட்பமான நீரோட்டங்களை உணர்ந்தனர். சொல்லப்படாத கதைகளுக்கு ஒரு முன்னுரையாக மாறியது. அங்கு ஹீரோக்கள் தங்கள் சொந்த வரலாற்றின் சிலுவையால் கோபமடைந்து எல்டோரியாவின் இருப்பின் முடிவற்ற எதிரொலிகளுடன் பின்னிப்பிணைந்த எதிர்காலத்தை எதிர்கொள்ள தயாராகினர். தொடர்ச்சியின் கிசுகிசுக்கள் புதிய சாகசங்களின் உறுதிமொழியை சுமந்தபடி பிடியனும் இவானிகாவும் தங்களுக்கு காத்திருக்கும் விரியும் கதைகளையும் அவர்கள் அயராது பாதுகாத்த நகரத்தையும் தழுவ தயாராக நின்றனர். எழுதப்படாத ஒரு முன்னோடியாக மாறியது. எல்டோரியாவின் எப்போதும் உருவாகும் விதியில் முன்னால் இருக்கும் மர்மங்களுக்கான எதிர்பார்ப்பு உணர்வை பார்வையாளர்களுக்கு ஏற்படுத்தியது.